வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கணக்கம்பட்டி கோவில் பற்றி தான். திடீர்னு கிளம்பி நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு தான் நம்ம நடிகர்கள் சூர்யா, யோகி பாபு, சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் காரை கிரவுண்டில் பார்க் பண்ணிவிட்டு முதல்ல கோயிலுக்கு தான் போனோம். போகிற வழியிலே கடையெல்லாம் இருக்குது. அரிசி வாங்குறோன்னு வேண்டினவங்க இங்கே வந்து கூட அரிசி வாங்கிக்கலாம். 5 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் இங்கே அரிசி கிடைக்கும். அமாவாசை நாளில் வந்தோம்னா இதே இடத்துல மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அது இங்கே கிடைக்கும். அது வாங்கி நம்ம மாட்டுக்கு கொடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி இல்லை. செப்பல் நாம கோயிலுக்கு வெளியவே கழட்டிக்கலாம். நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளேயே நிறைய கடை இருக்குது. நாங்கள் இப்போ இந்த கடையில் போய் பிரசாத பை வாங்க போகிறோம். இதே இடத்துல ஐயனோட ஃபோட்டோ வந்து விதவிதமான பொருட்கள் கிடைக்கும். கையில் கட்டுற கயிறு, கீ செயின், பிளாஸ்டிக்கு, மாலை, இந்த பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த பிரசாத பையில் வந்து ஒரு சின்ன பாட்டில், குடிநீர், தண்ணீர், ஜூஸு, 2 நெய் விளக்கு, ஊதுபத்தி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நாம் சாமி கும்பிட போகிறோம். இங்கே வர எல்லோருமே இந்த பை வாங்குவாங்க. விளக்கு, ஊதுபத்தி எல்லாம் நம்ம இங்கே எடுத்துடுவோம். தீர்த்தம், எலுமிச்சம்பழம் சாமிகிட்ட வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். விளக்கு வைக்கிறதுக்கும் ஊதுபத்திக்கும் தனியாக இடம் இருக்குது. அதுக்கு எதிரில் ஐயனோட சமாதி இருக்குது. உள்ளே எப்போவுமே லைனில் தான் போகணும். நம்ம சண்டே வந்ததுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. விசேஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் சக்தி வாய்ந்த சாமினால் எல்லோரும் விரும்பி வந்துட்டு கும்பிட்டு போவாங்க. நம்ம பொது தரிசன வழியிலேருந்து தான் போயிட்டு இருக்கோம். பையன் இங்கே தான் கொடுத்து வாங்குவாங்க. சமாதியில் வச்சு நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அரிசியெல்லாம் வேண்டி கொண்டு வந்து வருவாங்க. இங்கேயே கொடுத்துடலாம். ஐயனுக்கு தலையில் அரிசி வைத்து கொண்டு வர்றது தான், சமந்துட்டு வர்றது தான் ஐயனுக்கு பிடிக்கும். அதனால் எல்லோரும் அப்படித்தான் வேண்டிக்கிட்டு அரிசி கொண்டு வருவாங்க. இதுதாங்க கணக்கம்பட்டி ஐயா. அப்புறம் அவரோட சமாதி. இவர்கிட்ட உண்மையாக மனம் உருகி வேண்டிட்டோன்னா அது நடக்கும். அது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குதுங்க. சமாதியை சுற்றி வரலாம். இங்கே வேணுமாலும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து வேண்டிக்கலாம், தியானம் பண்ணலாம். அப்புறம் சுற்றி வரலாம். நம்ம மனமார பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா அது ஐயன் நல்லா கேட்குங்க. இந்த பாக்ஸில் ஐயனோட பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் ஐயனுக்காக கொடுத்த சேரும் வச்சுருக்காங்க. ஐயனோட சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் அவர் யூஸ் பண்ண கார் வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி வந்தாச்சு. இந்த பக்கம் இருந்து சாமி கும்பிடலாம். அப்படியே திருநூறு வாங்கி வெளியே கிளம்பிடலாம். கூட்டம் இல்லாதனால நாங்கள் ஹாலில் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே வெளியில் வந்துட்டோன்னா ரைட் சைடில் அன்னதான மண்டபம் இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்குது. அதனால் நாங்கள் அன்னதானம் சாப்பிடலாம்னு போனோம். விசேஷ நாட்கள் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. இதுதான் அன்னதான மண்டபம். வெளியே ஹேண்ட் வாஷ் இருக்குது. கோவில் நல்ல பெரிய கோவில். எல்லா பக்கமும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் கூட்டமாக இருந்து இந்த இடத்துல நிற்கக்கூட இடம் கிடைக்காது. உள்ள லைனில் தான் போகணும். உள்ள சத்குருவின் குரல் அப்படின்னு போர்டு நிறைய போட்டுருக்காங்க. நம்ம வேண்டி இருக்கிற அரிசி எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க. அவங்க அதை அன்னதானத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. மத்தியான நேரங்களில் மீல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த டைமில் லெமன் சாப்பாடு, ஊறுகாய் கொடுத்தாங்க. அன்னதானமும் சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ வெளியில் இருக்க மரமும் ஐயனோட குடிலும் பார்க்க போகிறோம். வெளியில் பொம்மை கடை, வளையல் கடை எல்லாம் இருக்குது. வாங்கிக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, இங்கே ஒரு பெரிய கிரவுண்டில் இருக்குது. அங்கேயும் கடைகள் இருக்குது. இதுதான் வெளியே இருக்க மரம். இந்த மரத்தில் தான் கல்யாணத்துக்காக வீட்டுக்கு உடம்பு முடியலன்னா அதுக்காக எல்லாம் வேண்டிக்கிட்டு மஞ்சக்கயிறு, துணி மூட்டை, அப்புறம் கல் எல்லாம் அடுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கல்லை அடுக்கி வச்சிட்டோம்னா வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஐயனோட குடியில் பார்க்கலாம். அங்கேயும் லைனில் தான் போகணும். உள்ள ஐயனோட கட்டிலும் அவரோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. எல்லா பக்கமும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கணக்கம்பட்டி ஐயனை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. கேட்கணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.